இங்கே பல்லவின்ற ஸ்கூல் பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறா. அந்த ஃப்ளைட்டில் பார்த்தா லேடி பைலட் இருக்காங்க. அதை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நானும் ஒரு பைலட் ஆகணும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்து கனவு காண்றா. அந்த கனவுக்கு அவங்க அப்பாவுமே சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ பல்லவியுமே வளர்ந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கான். அவன் டான்ஸ் ஆடக்கூடாது, பசங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவன். பைலட் ட்ரைனிங்க்கு வர சொல்லி மும்பைலேருந்து லெட்டர் வந்திருக்கும். இதை பார்த்ததுமே பல்லவிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. சொல்லலாம் சொல்லிட்டு ஹாப்பியாக கால் பண்ணி சொல்கிறான். ஆனால் அவனும் ஹாப்பி ஆகாம ஹாஸ்டலில் பசங்க பொண்ணுங்கன்ட்டு எல்லாரும் ஒன்றா தானே தங்குவீங்கன்னு கேட்குறான். அதுக்கு பல்லவியும் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு இப்போ கிளாஸில் இருக்கும்போது திரும்ப கால் பண்ணுறான். அதனால அந்த பொண்ணை கிளாஸ் விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அதனால இப்போ அவனுக்கு கால் பண்ணி பயங்கரமா திட்டிட்டு காலை கட் பண்ணிடுறா. அதனால அந்த பையன் கையை எடுத்துக்கிட்டு போட்டோ எடுத்து பல்லவிக்கு அனுப்புறான். இதை பார்த்ததுமே பல்லவியும் பதறி போய் அங்க நேர்லயே போயிடுறா. பைலட் ட்ரைனிங்குமே நல்லபடியா முடிச்சிடுறா. இவளுக்கு லைசன்ஸுமே கொடுத்துடுறாங்க. இதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே போறாங்க. அப்ப அப்பா கால் பண்றாரு. அப்பா கிட்ட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருக்கன்றத சொல்றா. இப்போ அந்த பையன் கால் பண்ணும்போது சொன்னா தப்பா எடுத்துக்க போறான்னு சொல்லிட்டு டயர்டா இருக்கு நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு காலை வச்சிடுறா. இப்போ சாப்பிட்டு ரூம் கிட்ட போனா அந்த பையன் அங்க நின்னுட்டு இருக்கான். அந்த பொண்ணு அவங்க கிட்ட போயிட்டு உங்ககிட்ட சொன்னா நீ தப்பா எடுத்துக்கிற, அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லல அப்படின்றத சொல்றா. ஆனா அந்த பையன் அதை புரிஞ்சுக்காம அந்த பொண்ணு அசிங்கமா பேசிட்டான். அதனால அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இப்போ அந்த பையனை அவாய்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் அந்த பொண்ணு வண்டி எடுத்துட்டு வெளியே போக வரும்போது பேச ட்ரை பண்றான். ஆனா அந்த பொண்ணு அப்பவும் பேசாம அவாய்ட் பண்ணிட்டு போறதுனால இப்போ கோவத்துல ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்திடுறான். இப்போ ரோட்லயே விழுந்து பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்கிறா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனா அவளோட பாதி பேஸ் பயங்கரமா டேமேஜ் ஆயிடுது.